ஆக்டர் மதுரமுத்து ரீசெண்டாக அவர் வச்சிருந்த பிரஸ் மீட்டில் வெங்கடேஷ் பட் அவர்களை பற்றியும் குக்கு வித் கோமாளி சீசன் 5 பற்றியும் அவரோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணியிருந்தாரு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அசத்த போவது யார் நிகழ்ச்சியின் மூலியமா மக்கள் மத்தியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகியிருந்தவர் தான் மதுரை முத்து. அதை தொடர்ந்து ஏகப்பட்ட ரியாலிட்டி ஷோஸ் பண்ணியிருக்காரு, ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய கலக்க போவது யாராக இருக்கட்டும், அப்படி இல்லைனா குக்கு வித் கோமாளியாக இருக்கட்டும், இப்படி ஏராளமான ரியாலிட்டி ஷோஸில் வந்து தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சிருக்காரு. சமீபத்திலே அவரோட வீட்டுக்காக ஒரு புதிய கார் ஒன்று வாங்கியிருக்காரு. அண்ட் அதற்காக அவரோட 2 பொண்ணுங்க மற்றும் அவங்களோட ஃபேமிலியே கூட்டி போயிருந்தாரு. அங்கே அவர் இனோவா எக்ஸுவி கார் தான் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கும் மேலே இந்த காரோட மதிப்பு இருக்கும் அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு. இந்த கார் வாங்கினதுக்கப்புறம் அவர் ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தாரு. அப்போ அவர் எனக்கு ரொம்பவே பிடித்தமான கார், என் வீட்டில் ஏற்கனவே கார் இருக்குது, இருந்தாலும் என் மகள்கள் ஆசைப்பட்டாங்க தான் இந்த ஒரு கார் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அந்த இடத்துக்கிட்ட அவர்கிட்ட நிருபர்கள் ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. அதில் ரொம்பவே முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, இதற்கு முன்னாடி நீங்கள் குக்கு வித் கோமாளிக்கு போயிருக்கீங்க, அதே மாதிரி இந்த சீசன்லேயும் போவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு மதுரமுத்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பாக என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் போவேன். இதற்கு முந்தைய சீசனில் கேமியோவாக நான் போயிருந்தேன். கம்ப்ளீட் ஷோக்கு என்னால் போக முடியல அப்படின்னாலும் ஒரு சில ஷோஸ்க்கு போவேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் எனக்கும் அந்த அட்மாஸ்பியர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சீசன் கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அடுத்ததாக உடனடியாக கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த சீசனில் வெங்கடேஷ் பட் மாஸ்டர் இல்லை, அவருக்கு பதிலாக மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்திருக்காங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, வெங்கடேஷ் பட் மாஸ்டர் உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதர். அவர் வந்து அந்த செட்டையே எங்கேஜாக வச்சிருப்பாரு. அவர் இல்லை அப்படிங்கிறது உண்மையாலுமே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஒரு சில ஷோஸே பண்ணியிருந்தாலும் அவர் கூட ஒரு நல்ல நட்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு, அதை அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் கூட எனக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குது, கண்டிப்பாக இதுக்கு வரப்போகிற சீசனில் அவர் உங்ககிட்ட இன்னும் நல்ல பேர் வாங்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மதுரமுத்து அவர்கள் குக் வித் கோமாளியை பற்றி சொல்லியிருந்த விஷயம் இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. குக் வித் கோமாளியில் தான் அவர் மதுரை வீரன் தானே அப்படிங்கிற அடமொழி வச்சு பயங்கர ஃபன்னி பண்ணிட்டு இருந்தாரு. அதே மாதிரி இந்த சீசனும் வந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, வெங்கடேஷ் பட் மாஸ்டர் ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஆல்பம் சாங் ஒன்று வெளியிட்டு இருந்தாரு. அந்த ஒரு ஆல்பம் சாங்கோட நேம் பேய் காதல். அந்த ஒரு ஆல்பம் சாங்கில் சோனியா அகர்வால் மற்றும் தரண்குமார் இவங்க 2 பேரும் நடிச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க ரொம்பவே ஃபன்னியான விஷயமா அந்த ஒரு ஆல்பம் சாங் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், குழந்தைகளுக்கு இந்த ஒரு ஆல்பம் சாங் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணியிருந்தாரு. மேலும் இப்போ அவரை பற்றி தான் சோசியல் மீடியா முழுக்கவே ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு. இவர் புதுசாக பண்ண போகிற ஷோ தான் டூப்பு குக் டாப்பு குக். இந்த ஒரு ஷோ மேலே இப்போவே எக்ஸ்பெக்டேஷன் எகிரி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே குக் வித் கோமாளியில் இவர் இல்லாமல் அந்த ஷோ ஓரளவு நல்லா போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ஷோவை பீட் பண்ணுமா இந்த ஒரு ஷோ அப்படிங்கிற டாக் தான் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. இந்த ஷோவில் இருக்க நிறைய பேர் வந்து விஜய் டிவி மெம்பர்ஸ் தான். இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வரப்போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் வந்துருந்துச்சு. குறிப்பாக வடிவேலு சார் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்துருந்துச்சு. அந்த ஒரு ஷோ மேலே ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நீங்கள் அந்த ஒரு ஷோவை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களோட தாட் என்ன? இதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.